சைலன்ஸ் சொல்லி கேன்சல் பண்ணணும். சைலன்ஸ்ல அது கேன்சல் பண்ணிட்டு இது யாரு பேட்டு ஆயிடுச்சு. அது இது முருகேசன். பயனோட ஒரு குஞ்சு பயனோட பார்த்தாலே அது குஞ்சு பயனோட மாதிரி இருக்கு ஃபுல்லா காய்ச்சலாம். இந்தியன் சூப்பரா தெரியுமா? ஆமா வந்து பார்த்தேன். அது யாரு என்ன பிரச்சனைங்க? டபிள்யூல ரவுண்ட்ஸ் பார்க்கல தானே? அது இங்க வருங்க சின்ன சைட். இது எவ்வளவு பெரிய சைட்? எவ்வளவு பெரிய சைட்டானா ஃப்ரீனா இருக்கணும்ல. அது வந்து நம்மள தொடச்சு வைக்க முடியும். சரக்கு இங்க மண்ணு கிடக்கும். அது ஒண்ணு பெரிய சைட். ஒரே பில்டிங் இல்லையா? 3 பில்டிங் 2 பில்டிங் தனியா இருக்கு. எவ்வளவு கண்ட்ரோல் பண்றது தெரியுமா? யாரு கண்ட்ரோல் பண்ணா? 220 66 ஐயோ சரி எடுத்து சொல்லட்டுமா? இப்ப இந்தியன் சைடுல 40 வந்தா நெக்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு நம்ம வேலை நடக்க மாட்டோம். அவன் என்ன இங்க பாருங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஆபீஸ்ல உட்காருவான். ஏய் ஹெல்மெட் போடு. யாரு நோபலா? நோபலா தெரியுமா? நோபலா இன்னொருத்தன். நோபலால தெரியுமா? நோபலா தெரியாது. நீ எத்தனை மாதம் ஆளு பார்த்த? இன்னொருத்தன் அஜ்மலா தசக்கா நான் டபிள்யூல அங்க போக மாட்டாங்க. பத்தி யாரை கொடுத்துருக்கேன்? ஐமாது டபிள்யூல தசக் இப்ப நம்ம இதுல சதாப் நிஷாத் இந்தியன்ஸ் நிஷாத் நம்ம கேம்ஸ் கேக்குதானே? ஆமா 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 நிஷாத் அப்ரோஸ் ஃபர்ஸ்ட் தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆளு எத்தனை பேர் மாட்டாங்க தெரியுமா? நிஷாத் இல்லங்க நம்ம இதே சீமன்ஸ் இல்லையா? நம்ம சீமன்ஸ் சொல்லல. நம்ம நிஷாத் சீமன்ஸ் வந்து ஒரு மலையாளி யாரோ ஒருத்தர். ஆமா ஃபர்ஸ்ட் மேன் யார்? நிஷாத் அப்ரோஸ் இந்தாப்பல அப்ரோஸ் சரியா ஓ தனியா கடைசி நிஷாத். அதுக்கப்புறம் அவனை பத்தி சொல்றீங்களா? என்ன போனது அப்பா அவனே ஸ்டோருக்கு போய் ஒன்னா வச்சிடலாம். ஒரே ரூம்ல சாப்பிடுவாங்க, ஒரே ரூம்ல தூங்குவாங்க. கண்டெய்னர் தான் அவங்களுக்கு எல்லாமே ஒரே ஏரியா. எப்படி இருக்கும்? ஒரு ஷூ நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு இப்ப நான் பிஸியா இருக்கேன், நீ சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வாயேன். அது என்ன 2 நிமிஷம் ஆகுமா? வேற என்ன பண்றது? ஷூ கிடைச்சதா இல்லையா? இன்னும் கிடைக்கல. 20 நாள் 5 மாசம் ஆச்சு. என்ன மாதிரி அதான் சேஃப்டிக்கு தான் போனேன். அவன் சொல்றான் அப்படியா? அதிகட்ட எங்க வாங்க? ஏன் உன்னை வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஐயோ 5 மாசம் ஆகுதியா? இல்ல 6 மாசம் முடிஞ்சாதான் ஷூ கொடுப்பாங்க. அந்த கிழிஞ்சு போச்சு நான் என்ன பண்றது? அப்ப கழட்டி போட்டு இங்க உட்கார்ந்து இருக்கவா? ஓகே சரி பார்த்தேன். ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு வாயேன். என்னமோ ஊர்ல வந்து நாட்டாம சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டைம். நீ என்ன செஞ்சுக்கா மறுநாள் ஷூவை கழட்டி போட்டு சொரு போட்டு போயிருக்கணும். தப்பு. இருந்தா நம்ம ஒரு பணிக்கு வேற ஒரு மரியாதை ஆகும். நாளையில இருந்து அப்படி வரக்கூடாது. நம்மளால வந்து நீங்க வந்து இப்ப 5 நாள் உங்கள்கிட்ட எனக்கிட்ட சொன்னாங்க வந்த முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு நான் அது என்னாச்சு தெரியுமா? இவர் என்ன சொன்னாங்க, ஸ்டோர் கீப்பர் ஷூ ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பட் சின்னதா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது முன்னாடியே. ஆமா இப்ப ஸ்டோர் கீப்பர் இன்னைக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? சவரிமுத்து மைக்கேலோட இது போகல, இங்க இருந்து ரிக்வெஸ்ட் போகல, என்னோட ஸ்டோக்கோட ரிக்வெஸ்ட் தான் போயிருக்கு, அதுல சின்னது வந்திருக்கான்னு சொல்றேன். சோ இனி நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் போடணும். நான் ரிக்வெஸ்ட் போடுறேன். இப்போ வந்து மைக்கு இப்போ வந்து நம்ம கம்பெனி வந்து இப்படி ஆகி போச்சு. என்ன கொடுத்தாலும் ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். நீ இருக்கும்போது இப்படி இருந்தது, இவர் வந்தவன இப்படி ஆகி போச்சு. இவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா எழுதி கொடுக்கலாம். இருந்தாலும் அத்தியாவசியம் நான் ஸ்டோரேஜ் பட்டே நேற்று கேட்டேன். இப்ப நல்லா இருந்தா படம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்துட்டு ஏதாவது கேட்பாங்களா? சரியில்லை. நீ ரெக்கார்டு பண்ணியா? நீ ரெக்கார்டு பண்ண நீ ரெக்கார்ட் பண்ணி புழுத்து போட்டாலும் சரி, நீ வேற என்ன டூத் இருக்கு? வேற எதுவும் டூத் இருக்கா? நீ ஃபீல் பண்ண மாட்டேன். சாட்சி எது வேணாலும் போட்டுக்கொண்டு எதுல வந்தாலும் நீ ஃபீல் பண்ண மாட்டேன். அதாவது லேப்டாப்ல வைக்கிற
நீ பாக்குற, நான் பாக்குறேன், எல்லாரும் பாக்குறாங்க, அவ்வளவுதான். இன்னொருத்தர் பார்த்தா நான் அவர் பாபு. பார்க்க தாங்க முடியாது. பாபு மாமூது மெயில் ஐடி இருக்குல்ல அவர்கிட்ட இருக்குண்ணே. அனுப்பி விட்டுரு. என் போட்டோ வரக்கூடாது பாபு. நீ நல்ல ஒரு மனசுல இருந்தா அப்படி பண்ணக்கூடாது. போட்டோ வராது. நான் வந்து 5 மாசம் தான் ஆகுது. வீடியோ தான் வரும். ஆமா, நீ அப்படிலாம் பண்ணாத. 5 மாசம் தான் ஆகுதா? 5 அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? முறையாதான் பின்னாடி வந்தாப்புல. ஜூலைல வந்தேன், ஜூலை வருஷம் வந்தேன். ஏன் வந்தா? அவர் முன்னாடி வந்தா நான் 10ஆம் தேதி 25ஆம் தேதி வந்த நீ. வாங்க நின்று மண்டா வாழ சம்பளம் வாங்கினேன். என்ன ஏன் கதை முடியல? 2 நாள் ரூம்ல உட்காந்து 15 நாள் சம்பளம் வாங்கினேன். 2 நாள் ஒரு ரூம்ல உட்காந்து 15 நாள் சம்பளம் வாங்கினேன். எப்படி அவன் 2 நாள் ரூம்ல உட்காந்து அப்ப 13 12 வந்திருப்பேன். ஒரு கால் முடிச்சுன்னு தெரியல. உன்னையெல்லாம் எவன் அங்க அனுப்பி விட்டது? பழையாளுப்பா பழையாளு இருந்துட்டு போட்டு இல்ல யூசப் டெக்ல வர சொல்லுவார். யாருமே காணா. பாட்டுலும் அப்படியே இருக்கு. எப்படியா இன்னொரு ஓல்டு புக்கு? ஏய் இந்த இடத்துலப்பா அப்படின்னா பாதி இருங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. 3 கோடி தான் இருந்தது. சைடு கேம் போட்ட காலா யாருங்க 2 பாட்டு தான் இருக்கா? நான் போய் பார்த்து வரேன். வெளியே இங்க கலர் போட்டுப்பாங்க இந்த ரூம் பாரு. இங்க இருக்கப்பா, இங்க இருக்கு. அந்த இருக்கு. அண்ணா நம்மள ஒரு ஆள் யாரை எவனோ போட்டு விட்டான். ஃப்ரைடே. எப்பவும் போட்டு விட்டா இன்னும் தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க 100 பேர் 100 பேர் இல்ல 300 அது பேர். என்னாச்சு? அதுக்கு ஏதாவது இது பண்ணி எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? ஒண்ணும் வரல எனக்கு. டிரெக்ஷன் பண்ணல தானே? என்ன அது மாதிரி விளக்குனாங்கன்னா என் சம்பளத்தை வாங்கி ஒரே ஒரு கேம்புக்கு 10 ஃபுல் வாங்கி எல்லா கேம்லயும் கொடுத்துட்டு போயிருக்கேன். குடிங்க ஊருக்கு போறேன் குடிக்க. அடுத்த நாள் எல்லாரும் வீடியோ எடுத்து காமிச்சு விட்டுறேன். 107 தானியா வாங்கு. உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்னதுயா? யாருக்கு? என்னன்னு பாக்க நினைச்சேன். பேக்ல போனா தெரியுமா? பேக்ல போய் அந்த பேரை போக முடியுமா? போய் இப்போ சீக்கிரம் மாட்டிக்கிட்டேன். யாரு? போட்டோ ஓடி இருந்ததுல. இப்பவும் மாட்டீங்க. அதுல ஒரு போட்டோ 3ஆவது போட்டோல ஒரு இது வந்தது. உன் பையன் வந்து இது ப்ளூ கலர்ல ஒன்னு பெருசா இருக்குது. அத புடிச்சு அப்புறம் நாங்க அது என்ன எல்லாம் முந்தாடி எல்லாம் முந்தாடி எல்லாம் வாங்கி நல்லா இருக்கு. என்ன அது? அதுக்கு உடம்பு பிறகு நம்ம ஆள் எத்தனையோ வந்து பெருசா இருந்ததுயா. அவனோட பெருசா இருக்கியா? முந்தானாத்து வந்து அந்த கான்ட்ராக்ட் க்ளீன் பண்ணிட்டு மூணு தடத்துல அந்த இது இருக்கு பஸ் பாரு பீங்கம்லாம் இருக்கு. ஆமா. போஸ்ட்ல அது உடஞ்சு போச்சு. ஏன் உடனே இன்னைக்கு உடஞ்சே எனக்கு இல்லை. உடச்சிட்டு சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை நடக்குது. உடஞ்சு போச்சு. என்ன இது? நான் என்ன நினைச்சேன் இது எந்த மாதிரி எனக்கு தெரியாது. எக்ஸசைஸ் செய்யற சைக்கிள் மாதிரி. எங்க கேட்டாங்க சைக்கிள் மாதிரி. டெஸ்டிங் யாரா இருந்தா அதாவது நொண்டி ஓட்ட சைக்கிள் இருக்குல்ல, நொண்டி ஓட்ட சைக்கிள் நல்லா ஒரு சைக்கிள் கலந்துருக்கு. நான் வந்து என்ன சொல்லிட்டேன் டிரான்ஸ்பர் அந்த இடத்துல இருந்து கையில ஒண்ணு கால்ல ஓட்டணும். சரி. விஷயம் தெரியாததுனால அப்படியே ஓட்டுறது சொல்லி. கையில எக்ஸசைஸ் நான் இருக்கும் இது ஆமா. நான் தான் வரும். பார்த்தேன். ரெண்டு நைட்டுமே நான் தான் பார்த்தேன். ஆனா பார்த்து 4 மாசம் ஆச்சு. ஏன் பாத்திய கிருமிகள் அமாம் இருக்க பையன் அது வந்து விட்னஸ் வந்து நான் பார்த்தேன். சார் ஜோயின் பாத்தியா விட்னஸ் கொடுத்தாச்சு. நல்லா இருக்கும்போது அடுத்துறாத. அதுக்கப்புறம் சரி கிளாஸ் கிளாஸ் அதான் கிளாஸ் நல்லா இருக்கும் நீ உள்ள. எனக்கு தெரியுமே. யூடியூப் வரலையே. 5:30 மணிக்கு துப்பாக்கி வச்சுல. நான் போயிட்டேன். பயங்கரமா இருக்கியா? 5:45 மணிக்கு அது போனோம். பத்தியா அது பைய எல்லாம் துப்பாக்கினே காசி எல்லாத்தையும் கூட்டி இங்க மாட்டான். குக்கு சொல்றது. இன்னும் வச்சிருக்கியா வீட்டுல? திருப்பி நைட்டா கூப்பிட்டானா? கூப்பிடுறான்னு முகமது. மாத்து மாத்து. நான் இருக்கும்போது போன் போட்டாப்ல. என்ன திருப்பி போடுறானே தெரியல சொல்லி நான் விட்டேன். முகமது போன் போட்டு சரி அதுக்கப்புறம் நானும் வெளியேறேன் தான் வெளியேற்றேன். நானும் எல்லாம் 4, 5, 6, 7 வரணும். சுனில் எல்லாம் 5:30 மணிக்கு கிளம்பிட்டு வச்சுட்டு முகிலா போயிட்டோம். முகிலா போய் டொயோட்டா சிக்னல் பார்த்தீங்களா அங்க போன போது மூணு கீழே 160 போட்டு எங்க இருக்கேன் நான் நைட்டு வந்து ஆள் ஏறிட்டு முகிலா
கிளாஸ் திருப்பி குப்மான் போட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டு காட்டி 5 பேரை கூட்டு இங்கே வாண்டான். திருப்பி இறங்கி எல்லாத்தையும் இறங்கி விட்டு அப்புறம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா அது உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா எனக்கே தெரியுது உடஞ்சிருக்கு. எதுக்காக வர சொன்னாங்க, எதுக்கு இந்த கட்டை ஓப்பன் பண்ண சொல்றாங்க. சரி நான் திருப்பி கலச்சி பார்த்து அதுக்கப்புறம் இது சொல்ல முடியாது நான் உடஞ்சிருக்கேன் அப்படின்னா ஏமா பயந்தாக்கா நான் சொல்லுங்க. நான் செக் பண்ணும் போது நல்லா இருந்தது. ஃபிட்னஸ் பார்த்தாப்புல நல்லா இருந்தது. ஃபிட்னஸ் அதை பார்த்துதான் கழுத்து போட்டது. நாங்கள் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு போட்டு மேலே செக் பண்ணிட்டு ஃபிட்னஸ் கழுத்து போடுவாங்க. கழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. நோம்பல் கண்டாப்ப 100% காட்டினா இது அவசியம் பேர் அங்க சும்மா உட்காந்து பார்த்தேன் உள்ள தட்டு அதுவும் சும்மா உட்காந்து இந்த கண்டிப்பா ஏறவே இல்லை. இவ்வளவு நேரம் அடிச்சுதான் எரிச்சா ரெண்டே மிக்ஸ் பண்ணி அடிக்குமா? மைக்கேல்